இன்னைக்கு நாம பச்சரிசி வச்சு ஒரு மாசம் ஆனாலும் கெட்டு போகாத பாரம்பரியமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது சாப்பிட்றதுக்கு மொறுமொறுனே ரொம்பவே சுவையா இருக்கும். இதை செய்யறதும் ஈஸி தான். எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாரம்பரியமான ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல 3 கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இந்த 3 கப்பு பச்சரிசியுமே 1 கிலோ இருக்கும். நீங்க கம்மியா செய்யறதா இருந்தா 1 கப்பு பச்சரிசி எடுத்து ஃபர்ஸ்ட் செஞ்சு பாருங்க. இப்போ இந்த அரிசியோட தண்ணி சேர்த்துட்டு நல்லா அலசி கழுவிக்கோங்க. அரிசியில் இருக்கிற அழுக்கு போகிற வரைக்கும் 2-3 தண்ணி மாற்றி அலசி நல்லா சுத்தமாக கழுவிக்கோங்க. இப்போ இதோட மறுபடியும் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு 3 நாளைக்கு இந்த அரிசியை ஊற வைக்கணும். 3 நாளுமே அப்படியே ஊற வச்சிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் 24 மணி நேரத்துக்கு அப்புறமா இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு மறுபடியும் வேற தண்ணி சேர்த்து இதை ஊற வைக்கணும். இது மாதிரி 3 நாளும் நீங்க மாத்தி மாத்தி அதுல இருக்கிற தண்ணியை எடுத்துட்டு வேற தண்ணி இங்க ஊத்தி இந்த அரிசியை நல்லா ஊற வைக்கணும். இப்போ 3 நாள் நான் ஊற வச்சாச்சு. இப்போ 3வது நாள் பாருங்க, மேல இருக்கிற தண்ணி நல்லா நுரைச்சி இருக்கும். இப்போ இதுல இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே தூர ஊத்திட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா தண்ணி சேர்த்துட்டு இந்த அரிசியை ஒரு 3 வாட்டி நல்லா சுத்தமா அலசி கழுவி எடுத்துக்கோங்க. கழுவுனதுக்கு அப்புறமா அரிசியில் இருக்கிற தண்ணி கம்ப்ளீட்டா வடிகிற மாதிரி ஒரு வடிகட்டில சேர்த்து அப்படியே விட்டுடுங்க. தண்ணி எல்லாமே வடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சுத்தமான வெள்ளை துணியில இந்த அரிசி எல்லாத்தையுமே பரத்திட்டு ஒரு 2 மணி நேரம் ஃபேனுக்கு கீழே காய வச்சுக்கோங்க. வெயில்ல காய வைக்க கூடாது. ஒரு 2ல இருந்து 3 மணி நேரம் அதுல இருக்கிற ஈரம் போகிற வரைக்கும் நீங்க நல்லா காய வச்சுக்கோங்க. இப்போ காய வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா கையில எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கையில ஒட்டி பிடிக்காது, நல்லா உதிரியா இருக்கும். இப்போ இதை நீங்க மில்லில் கொடுத்தும் அரைச்சி எடுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சிட்டு ஒரு ஜல்லடையில சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அதுல வரக்கூடிய குருணையை மறுபடியும் அரைச்சிட்டு அதை ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இது போலவே மொத்த அரிசியையும் அரைச்சிட்டு நல்லா ஜலிச்சுக்கோங்க. கடைசியா கொஞ்சமா குருணை வரும், அந்த குருணை மட்டும் நமக்கு தேவையில்லை. இப்போ ஜலிச்சதுக்கு அப்புறமா இருக்கு பாத்தீங்களா இந்த மாவு. இந்த மாவை வீட்டுல இருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரத்தால அளந்து எடுத்துக்கோங்க. மாவை அளந்து எடுக்கும்போது நல்லா டைட்டா மாவை அமுத்தி பிடிச்சு அளந்து எடுத்துக்கோங்க. மாவை அளந்துட்டு வேறொரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க. அரைச்சி ஜலிச்சு வச்சிருக்க பச்சரிசி மாவுல இருந்து 4 கப்பு அரிசி மாவை விரிஞ்ச ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க. இந்த மாவோட 1.5 கப் அளவுக்கு சர்க்கரையை நல்ல பொடியா துருவிட்டு அளந்து சேர்த்துக்கோங்க. இதோட வாசனைக்காக 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நல்ல வாசனைக்காக ஒரு ஜாதிக்காவை உடைச்சி எடுத்துட்டு அதுக்குள்ள இருக்கிற விதையை மட்டும் நல்ல பொடியா துருவி இந்த மாவோட சேர்த்துடுங்க. இதுக்கு ஒரு ஜாதிக்காய் முழுசையுமே சேர்த்துக்கணும். அப்பதான் இது நல்ல வாசனையா இருக்கும். ஜாதிக்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா கையால மாவை நல்லா விரவிக்கோங்க. நம்ம கையோட சூட்டுக்கு நாம சேர்த்திருந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சு வரணும். இதுக்கு சர்க்கரையை தண்ணி விட்டு கரைச்சி சேர்க்க கூடாது, இந்த மாதிரி துருவி தான் சேர்த்துக்கணும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பாருங்க நல்லா விரவி எடுத்தாச்சு. இப்போ இதோட 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு மாவை நல்லா விரவிக்கோங்க. மாவை நல்லா விரவினதுக்கு அப்புறமா மறுபடியும் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது போல கொஞ்சம் கொஞ்சமா நெய்யை சேர்த்துட்டு மாவு கொஞ்சம் கட்டிப்பட்ட மாதிரி இருக்கும். அந்த கட்டிகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி விரலாலேயே அழகா நசுக்கி விட்டு மாவை அழகா நைஸா எடுத்துக்கோங்க. நல்லா வரவுனதுக்கு அப்புறமா கைக்குள்ள கொஞ்சமா மாவை எடுத்துட்டு நல்லா உருண்டை பிடிங்க. இந்த மாதிரி அதிகமா மாவு எடுத்து பெரிய லட்டு சைஸுக்கு மாவை உருட்டிக்கோங்க. மாவை உருட்டும் போது நல்லா டைட்டா உருட்டிக்கோங்க. மாவு வெடிப்பு இருக்கக்கூடாது, அதே நேரத்துல உதிர்ந்தும் போகக்கூடாது. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா 2 கைக்கு நடுவில் வச்சு உருட்டிட்டு ஒரு பெரிய பாத்திரத்துக்குள்ள இந்த உருண்டைகளை அப்படியே உள்ள வச்சிருங்க. எனக்கு மொத்தமா 5 உருண்டை மாவு வந்திருக்கு. இந்த 5 உருண்டை மாவையும் ஒரு பெரிய பாத்திரத்துல வச்சுட்டு அதை மூடிட்டு மறுபடியும் ஒரு 3ல இருந்து 4 நாளைக்கு இதை அப்படியே விட்டுடுங்க. அந்த மாவு கொஞ்சம் புளிப்பு ஏறி வரணும். இப்போ நான் கரெக்டா ஒரு 3 நாளைக்கு அப்புறமா இதை திறந்திருக்கேன். இப்போ இதுல இருந்து ஒரு உருண்டை மாவு மட்டும் வெளியில எடுத்துடலாம். வெளியில எடுத்துட்டு ஒரு விரிஞ்ச பாத்திரத்துக்கு அந்த உருண்டையை மாத்திடுங்க. மாத்திட்டு அந்த கையாலேயே இந்த மாவை நல்லா பொடியா இடிச்சு எடுத்துருங்க. கையாலேயே மாவை அழகா உதிர்த்தி எடுக்கணும். இப்போ இதோட காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கோங்க. மாவு நல்லா இலக்கமா வர வரைக்கும், நல்ல லூஸான பக்கம் வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊத்திக்கணும். பால் சூடா இருக்கக்கூடாது. இப்போ மாவை நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா அதோட பக்குவத்தை பாருங்க. எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா லூஸா சாஃப்டா இருக்கணும். இப்போ இந்த விரவி வச்சிருக்க மாவுல இருந்து இந்த அளவுக்கு ஒரு சின்ன உருண்டை மாவை எடுத்துக்கோங்க. 2 கைக்கும் நடுவில் வச்சு லைட்டா உருட்டிட்டு விரலால இந்த மாதிரி லைட்டா விரிச்சு எடுங்க. இது போல கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து உருட்டிட்டு இந்த மாதிரி தட்டி ஒரு சைட்ல எடுத்து வச்சுக்கோங்க.
இப்போ இது எல்லாமே இருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன தட்டு எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக கசகசாவை இந்த மாதிரி தூவிக்கோங்க. இப்போ நம்ம தட்டி வச்சிருக்கோம்ல மாவு, அதுல இருந்து ஒரு பீஸை மட்டும் எடுத்துட்டு இந்த கசகசா மேல வச்சுட்டு விரலால நம்ம அதிரசத்துக்கு விரிச்சு எடுப்போம்ல, அது போல விரிச்சு எடுங்க. ரொம்ப ஒல்லியா விரிச்சிடக்கூடாது. அதிரசத்துக்கு எந்த அளவுக்கு திக்னஸா நம்ம விரிச்சு எடுப்போமோ அந்த திக்னஸ்க்கு விரிச்சுக்கிட்டா போதும். இப்போ இதை அப்படியே கொண்டுட்டு போயிட்டு சூடான எண்ணெயில சேர்த்துருங்க. எண்ணெய் வந்துட்டு ரொம்ப சூடா இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கணும். மிதமான தீயில வச்சுட்டு இதை பொரிச்சு எடுங்க. இது சேர்த்த கொஞ்ச நேரத்திலே மேலே எழுந்து வரும். மேலே எழுந்து வந்ததுக்கு அப்புறமா லைட்டா எண்ணெய் இந்த மாதிரி தெளிச்சு விடுங்க. அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. இது போலவே நம்ம தட்டி வச்சிருக்க ஒன்னொன்னையும் இந்த மாதிரி கசகசா மேல வச்சு அழகா விரிச்சிட்டு திரும்பியும் எண்ணெயில சேர்த்துடுங்க. இந்த மாதிரி செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா பொறுமையா செய்யுங்க. கசகசால தான் செய்யணும், இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஒருவேளை உங்ககிட்ட கசகசா இல்லைன்னா நீங்க எள்ளுலையும் செய்யலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றையா தட்டி எண்ணெயில சேர்த்துருங்க. தானா எழுந்து மேலே வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போடுங்க. இப்போ இது நல்ல பொன்னிறமா செவந்து வர வரைக்கும் இதை பொரிச்சு எடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்ல ஓரங்கள்லாம் செவந்ததுக்கு அப்புறமா எண்ணெயை வடிச்சிட்டு இதை வேறொரு தட்டுக்கு மாத்திடுங்க. ரொம்ப செவக்க விட்டுடாதீங்க. கரெக்டா பொன்னிறமா செவந்ததும் வெளியில எடுத்துடுங்க. அவ்வளோதாங்க, மொறு மொறுன்னு ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்க. ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இது சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுமொறுன்னு ரொம்பவே ருசியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. இதோட செய்முறையை பார்த்து பயந்துடாதீங்க. இது ஆந்திராவில் ரொம்பவே ஃபேமஸான ட்ரெடிஷ்னல் ரெசிபி. இதோட பேர் வந்துட்டு அனர்சா. சாப்பிட ரொம்பவே ருசியாக இருக்கும். இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இதோட சுவை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோவை மறக்காமல் ஹைப் பண்ணிவிட்டு நம்மளோட தக்ஷிண கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.